வாமா, நம்ம 2 பேரும் போய் விளையாடுவோம். என்னாச்சும்மா? எதுக்கு முறைக்கிற? எம்மா, வாமா விளையாட. அப்பாண்டா, அப்பா விளையாட வந்திருக்கோம். அப்பா இல்ல, நீ தானே இருக்க. வாமா. நீ உங்க பெரியம்மா கூட போய் விளையாடு. பெரியம்மா ஹாஸ்பிட்டல் போகுது, பெரியம்மா வேலை பார்க்குது. உனக்கு சீரியல் இல்லைல்ல, நீ வீட்டில் தானே இருக்க. என் கூட விளையாடுவாம்மா. இங்க பாரு, இனிமே நீ உங்க பெரியம்மா கூட தான் விளையாடணும், உங்க பெரியம்மா கூட தான் சாப்பிடணும், உங்க பெரியம்மா கூட தான் தூங்கணும். பெரியம்மா ரூம்லயே போய் படுத்துக்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு வேற வேலை இருக்கு. எதுக்குமா என்ன இப்படி சொல்ற? நான் பெரியம்மா கூட பேசினா உனக்கு கோவம் வந்துச்சா? பெரியம்மா நல்ல பெரியம்மா தரமா. பெரியம்மா வீட்டை விட்டு போயிட்டனால எனக்குலாம் கஷ்டமா இருந்துச்சு. அதான் சாப்பிடாம பெரியம்மாக்காக உட்காந்துருந்தேன். ஆனால் இப்போ பெரியம்மா வந்துட்டு அதான் நான் நம்ம ரூம்ல வந்து படுத்தேன். உன் கூட தான் சாப்பிடுவேன். நீ வா. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். சும்மா தொணட்டே இருக்காத, போய் வேலையை பாரு போ. இந்த சில்பா கிறுக்கச்சிக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு. அத்தை மட்டும் பார்த்துச்சுன்னா இந்நேரம் இவளை காய்ச்சுன்னு காய்ச்சிருக்கும். சரியான கிறுக்கச்சி. இவ பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளைகிட்ட எப்படி எரிஞ்சு விழுறா. சொன்னேன்ல, இன்னும் இதுக்காக இங்க நின்னுட்டு இருக்க. என்ன டார்ச்சர் பண்ணாத. என் செல்ல குட்டிக்கு என்னாச்சு? ஏன் இப்படி டல்லா வர்றீங்க? என்னாச்சு செல்லம்? ஏன் இப்படி டல்லா வர்றீங்க? என்னாச்சு? அம்மா ஏதாவது சொன்னாளா? காலையில அப்பா அவளை திட்டிப்புட்டேன். அதான் கோவத்துல ஊருன்னு உட்கார்ந்துருக்கா. அந்த கோவத்தை யாருக்கிட்ட காட்டுவா? உன்னதான் ஏதாவது சொல்லியிருப்பா. என்னாச்சு டாடி? நீ அம்மா கிட்ட சத்தம் போட்டியா? அதான பார்த்தேன். அம்மா கோபமா உட்காந்துருக்கு. என் கூட விளையாட வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்னு. அப்பா அம்மாவை சமாதானம் பண்ணி உன் கூட விளையாட அனுப்புறேன். நீ போய் அண்ணனை கூப்பிட்டு அண்ணன் கூட விளையாடு, சரியா? ஓகே டாடி, பை. ஹாய் செல்லம். ஏய், உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அறிவு கட்டத்தனமா நடந்துக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏய், அவ நம்ம குழந்தை. அவ கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியல? என்ன புத்தி இது? நீ வாய மூடு. நான் ஒழுங்கா தான் நடந்துகிட்டு இருக்கேன். அவ என்ன நம்ம குழந்தையா? இல்லல்ல, உன் அண்ணன் பொண்ணு தானே. உன் அண்ணன் பொண்ணை என்கிட்ட கொண்டாந்து ஏன் குழந்தைன்னு போட்டுட்டு இன்னைய வரைக்கும் ஏன் குழந்தைன்னு கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது இது நம்ம பிள்ளை இல்லைன்னு. அதான் உங்க மைனி பாசமா தூக்கி அதை வளர்த்து வச்சிருக்காங்க. இப்ப அவங்களே வச்சுக்கட்டும். அடுத்தவங்க குழந்தை நமக்கு என்னத்துக்கு? என்ன சொன்ன? அடுத்தவங்க குழந்தையா? அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கலத்தி போடுவேன். அவ ஏன் பொண்ணு. அவ எப்பவுமே ஏன் பொண்ணுதான். எனக்கு பிறக்காட்டாலும் இன்னைய வரைக்கும் அவளை ஏன் பொண்ணாதான் வளர்த்திருக்கேன். கடைசி வரைக்கும் அவ ஏன் பொண்ணாதான் இருப்பா. அண்ணி எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்காங்க. நீ என்னன்னா அறிவு கட்டுத்தனமா முட்டாள்தனமா உளறிக்கிட்டு இருக்க. அந்த குழந்தை மனசுல ஏதாவது கஷ்டம் வரும்படி எதையாவது பேசி தொலைச்ச நடக்கிறதே வேற. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். உன் புள்ள இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உன் புத்தி அப்படியே மாறி போச்சா? என்னடி ஜென்மனி, மனுஷி தானே? இங்க பாரு, நான் மறுபடியும் ஒரு குழந்தை பெத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னால யாரோ பெத்த குழந்தையெல்லாம் ஏன் குழந்தையா வளர்க்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, ஏன் குழந்தைதான் ஏன் குழந்தை. இந்த முடிவுக்கு ஒத்து போனா நாம 2 பேரும் நிம்மதியா வாழலாம். இல்ல நீ உன் வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பாக்குறேன். ஏய் நில்லுடி, ஏய் நில்லு. அறிவு கட்ட கழுத, அது இஷ்டத்துக்கு பேசிட்டு போகுது. இவ பொண்ணா இல்ல பேயா? என்ன பேச்சு பேசிட்டு போறா? பாத்தீங்களா நீ சின்ன குழந்தைகிட்ட கூட எப்படி நடந்துக்கிறான்னு? எனக்கு ஆத்திரமா வருது. என் குழந்தை இல்லைன்னு தெரியாத வரைக்கும் நான் எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருந்தேன். இன்னைக்கு இந்த பெரிய அண்ணியால இந்த நிலைக்கு ஆளாகிட்டேன். கடைசி வரைக்கும் தெரியாம இருந்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்போம் போல. சரி அரவிந்த், விடு. இதுக்கெல்லாம் மனசு தளர்ந்தா எப்படி? அத்தையை விட்டு அவகிட்ட பேச சொல்லுவோம். அவ சரியாயிருவா. இல்ல நீ, இவ வெறும் பிடிவாதம் பிடிச்சவா. இப்பவே இந்த பேச்சு பேசுறாளே, நாளைக்கு என் பொண்ணுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா அவ மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? அவளுக்கு சின்ன வயசு. அவ அப்படி பேசுறானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா பெரியவங்களே இப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்ன இவள என்ன சொல்றது? யார் அண்ணி சொல்றீங்க? எல்லாம் சுப்புலட்சுமி அக்காவை தான். இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எதையாவது ரெண்டகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பிறகு அதே வயசுல மூத்தது.
அதே இப்படி பண்ணும்போது இவளை கேட்கவா வேணும்? நீங்க பாரு, என்னத்துக்கு வம்பளக்குற? நான் என்ன பண்ணிவிட்டேன்? உண்மையே சொன்னேன். அதுக்கு அவ அப்படி நடந்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? என்னைக்கா இருந்தாலும் உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும். எல்லாம் உங்களாலதான் இன்னைக்கு என் பொண்டாட்டி இந்த நிலைமைக்கு மாறி இருக்கானா எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீங்க தானே. இந்த வீட்டை ரெண்டாக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு. எல்லாரும் உங்களை தலையில தூக்கி வைக்கணும், எல்லாரும் உங்களை மதிக்கணும், இல்லனா ஒருத்தருக்கு ஒருத்தர் குசும்பு சொல்லி கொடுத்து இந்த குடும்பத்தை ரெண்டாக்கணும். இதுதானே உங்களுக்கு வேலை. இங்க பாரு தம்பி, தேவையில்லாம என்கிட்ட பேசாத. நான் உண்மையதான் சொன்னேன். என்னமோ இல்லாத பொல்லாத சொல்ற மாதிரிலாம் என்ன பத்தி பேசுறீங்க? என்ன பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன யோக்கியதை இருக்கு? ஆய முடுக்கா, இந்த சண்டைக்கு காரணமே நீதான். இன்னைக்கு சில்பாக்கு அந்த குழந்தை அவ குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைய எப்படி எல்லாம் பேசுறா தெரியுமா? நல்லா பேசட்டும். ஏன் இத்தனோண்டு இருக்க வாண்டு என்ன பேச்செல்லாம் பேசிச்சு? அப்போ இன்னைக்கு அதை அவஸ்தைப்பட வேண்டியதான். வாய கழுவுங்க. என் அண்ணனோட பொண்டாட்டின்னு பாக்குறேன். உங்களுக்கு கொடுக்குற மரியாதைய காப்பாத்திக்கோங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? அவ ஏன் பொண்ணு, அத யாராலையும் மாத்த முடியாது. இன்னொரு தடவை ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. இது நல்லா இருக்க. என்கிட்ட என்னத்துக்கு எகிரிக்கிட்டு போறான்? உண்மை தானே சொன்னேன். அந்த வாண்டு என்ன வரத்து வந்தது. அதான் இப்ப அங்கிட்ட இல்லாம இங்கிட்ட இல்லாம அவஸ்தைப்படுது. சி, வாய முடுக்கா, என்ன பேச்சு பேசுற? பச்சை குழந்தைய பார்த்து இப்படி பேசுவியா? என்ன பேசுற முத்தழகு? யாருகிட்ட பேசுறன்னு தெரிஞ்சு பேசு. நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அதுக்கான மரியாதைய நீ கொடுத்துதான் ஆகணும். எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசுன அப்புறம் உன்னையும் இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டிடுவேன். ஞாபகம் வச்சுக்க. என்ன மிரட்டுறியா? எல்லாரும் மிரட்டுற மாதிரி என்னைய மிரட்டலான்னு பார்க்காத. உன் மிரட்டலுக்கு சில்பா வேணா பயப்படுவா, ஆனா நான் பயப்பட மாட்டேன். நீயும் நானும் வேணும்னா போட்டி போட்டு பார்ப்போம், யாரு வீட்டை விட்டு வெளியே போறான்னு தெரியும். ஓ, எல்லாம் அந்த காயத்ரி கொடுக்கிற இடம். அதான் இந்த பேச்சு பேசுற. பேசு. கூடிய சீக்கிரம் எதுலையாவது ஒன்றுல சிக்காமலா போவ? ஏற்கனவே வீட்டை விட்டு போனவ தானே நீ. மொத்தமா நிரந்தரமா உன்னையும் துரத்துறேன். ரொம்ப சந்தோஷம். உன்னால முடிஞ்சா பாரு. கொடுக்கு பூச்சிக்கலாம் கை கால் முளைச்சி என்ன பேச்சு பேசுது இந்த சுப்புலட்சுமி. சுதாரிச்சி திரும்பவும் அடிக்கிறேன்டி. அப்ப தெரியும் சுப்புலட்சுமினா யாருன்னு. மம்மி சூப்பரா இருக்க. இன்னைக்கு உனக்கு ஷூட்டிங் இருக்குதா? நீ வெளியே போறியா? என்னையும் கூட்டிட்டு போமா. ஏய் சி, மேல வந்து சருவாத. ஏடி தள்ளிப்போ தள்ளிப்போ. ஏய், ஒன்னு தடவை சொன்னேன். ஒரு தடவை சொன்னா உனக்கு அறிவில்லை. தள்ளி போடி. மேல வந்து சேலையெல்லாம் உழப்பாத. மம்மி எப்பவுமே என்ன இப்படி பேச மாட்டேன், கொஞ்சிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு என்னை பிடிச்சி தள்ளி தள்ளி விடுற. எதுக்கு மம்மி? என்னை கண்டா உனக்கு பிடிக்கலையா? பெரியம்மா கிட்ட பேசினேன்டானே உனக்கு கோவம் வந்துச்சு. செல்லக்குட்டி, இங்க பாருங்க, ஆச்சி வந்திருக்கேன் பாருங்க. வடிவு, நீயே சொல்லு. எல்லாரும் என்ன வரட்டி வரட்டி விடுறாங்க வடிவு. ஏன் வடிவு? நான் சேட்டை பண்றேனா? யார் அப்படி சொன்னா? வடிவு உன்னைய வீடு பூரா தேடிட்டு இங்க வந்து பாக்குறேன், நீ இங்க நிக்கிற. உங்க அம்மா அப்பவே ஷூட்டிங் போகணும்னு கிளம்புனா. அவ சேலை ஏற்கனவே கசங்கிருச்சு. அதான் உன்னைய தள்ளி போன்னு சொல்லியிருப்பா. நீ எதுக்கு அப்படி நினைக்கிற? இன்னும் வடிவு சொல்ற. அம்மா ஷூட்டிங் போகுதா? உங்க அம்மா உன்கிட்ட சொல்லலையா? உங்க அம்மாக்கு பெரிய நடிகர் கூட சினிமால நடிக்கிற சான்ஸ் கிடைச்சிருக்கு. உங்க அம்மா பெரிய படத்துல நடிக்க போறா. அதான் நல்ல துணி போட்டுட்டு போகணும்ல. நீ கசக்கிட்டனா பிறகு ஷூட்டிங் விட்டு வெளியே போன்னு விரட்டிடுவாங்க. அதான் அப்படி சொல்லியிருப்பா. அடிவு, என்ன சொல்ற? நிஜமாவா? அப்போ அந்த படம்
தியேட்டரில் வந்த உடனே நம்ம எல்லாரும் போய் பார்க்கணும், சரியா? சரிங்க செல்லம், அம்மாட்ட சாரி சொல்லிட்டு நீங்க போய் பெரியம்மா கூட இருங்க. ஆச்சி இப்போ வந்துடுறேன். பெரியம்மா வந்துருச்சா? ஆமா, உனக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு வந்திருக்கா. கீழே போ. அறிவடிவு. அம்மா, நீ ஷூட்டிங் போயிட்டு வா, நான் பெரியம்மா கூட இருக்கிறேன், சரியா? சாரிம்மா. சரிங்க செல்லம், நீங்க கீழே போங்க. அறிவடிவு, சீக்கிரம் வந்துரு, உனக்கும் கேக் வச்சிருக்கேன், சரியா? சரி செல்லம். இங்க பாரு, வர வர உன் நடவடிக்கை சரியே இல்ல. இத்தனை நாளும் நான் உன்னை எதுவுமே சொன்னதில்லை. ஆனா குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அப்படித்தான் உனக்கு மரியாதை கிடைக்கும். ஒழுங்கு மரியாதையா ஒழுங்கா நடந்துக்கோ. உன் ஷூட்டிங்கும் தேவையில்லை, உன் சம்பாத்தியமும் இங்க யாருக்கும் தேவையில்லை. குழந்தைகிட்ட ஒழுங்கு மரியாதையா அன்பா நடந்துக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பெத்தாதான் பிள்ளையா? இத்தனை வருஷம் அவளை வளர்த்தியே, கொஞ்சம் கூட உனக்கு பாசம் இல்லை அவ மேல? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அடுத்து வா பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளைய பிடிச்சு தள்ளி விடுறதும், அந்த பிள்ளைகிட்ட கண்டுபடி பேசுறதும், இந்த மாதிரி இன்னொரு தடவை உன்னை நான் பார்த்தேன், அப்புறம் உன்னை நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு நானே துரத்த வேண்டியதா இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்க. என்ன முழிக்கிற? அந்த பிள்ளை ஏன் பேத்தி, அது எப்பவும் மாறாது. காயத்ரி பொண்ணா இருந்தாலும் அவ உனக்கு மகதான். அவ இன்னைய வரைக்கும் உன்னை அம்மா அம்மான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. கடைசி வரைக்கும் நீ அவளுக்கு அம்மாவா தான் இருக்கணும். நீ இன்னொரு பிள்ளைய பெத்துக்குவியோ என்ன பண்ணுவியோ அது எனக்கு தேவையில்லை. ஆனா இவ தான் உனக்கு மூத்த பிள்ளை. என் மவன் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், நீயும் அப்படித்தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு குழந்தைங்க கிட்ட விதர்ப்பமா நடந்துக்கிட்ட அப்புறம் நான் உனக்கு மாமியாரா நடந்துக்க வேண்டியது வரும். ஞாபகத்துல வச்சுக்க. ஒழுங்கு மரியாதையா உன் குணத்தை மாத்திட்டு அந்த குழந்தைக்கு அம்மாவா இருக்க முடிவு பண்ணு. அதான் உனக்கும் நல்லது, இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நல்லது. அதை ஞாபகத்துல வச்சுக்க. என்னடி முழிக்கிற? எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னா முதல்ல என் குழந்தைக்கு நீ அம்மாவா இருக்கணும். அவ ஏன் குழந்தை, அதை எப்பவும் மாத்த நினைச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதா இருந்தா ஒழுங்கா இருந்துக்க. இல்ல யார் யார் பேச்சையோ கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த நீ எனக்கு பொண்டாட்டியும் இல்ல, இந்த வீட்டுக்கு மருமகளும் இல்ல. அத ஞாபகத்துல வச்சுட்டு ஒழுங்கா நடந்துக்கோ.